தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்த்தமுள்ள மாற்றத்திற்கு பொறுமை, பேச்சுவார்த்தை அவசியமாகும். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பிரதமர் ஹரிணி சிறப்புரை. சர்வதேச நாணய நிதியத்தின் 5ஆம் மற்றும் 6ஆம் மீளாய்வுகள் அடுத்த வாரத்தில். தையிட்டி சட்டவிரோத விகாரை வீதி விவகாரம். பலாலி போலீசாரின் வழக்கு மீதான கட்டளை ஒத்திவைப்பு. அத்தனக்கலு ஓயாவை அண்மித்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஹொக்குலாய் புல்மோட்டை பாலத்திற்கு 2027 பட்ஜெட்டில் நிதி கோரிய ரவிகரன் எம்பி. 24 மணி நேரத்தில் அதிக மழை வீழ்ச்சி கம்பஹாவில். 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு, சிவப்பு அபாய எச்சரிக்கை. களனிகங்கியை அண்மித்து வாழ்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெள்ளத்தினால் மூழ்கிய சிலாபம் வைத்தியசாலை. சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய அம்மாச்சி உணவகம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. கட்டுநாயக்க வந்த விமானங்கள் அவசரமாக மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பல். அமெரிக்க இஸ்ரேல் நிபந்தனைகளை தவிடுபொடி. 1 கிராம் யுரேனியமும் வெளிநாடு செல்லக்கூடாது. மொஜ்தபா அதிரடி உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். மே மாதம் 19ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 2026 வருடாந்த விரிவுரையின் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அபிவிருத்தியின் அரசியல், இலங்கையும் அதற்கு அப்பாலும் எனும் தலைப்பில் சிறைப்புரையை நிகழ்த்தியுள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சென்ட் ஆண்டோனி காலேஜில் நடைபெற்ற இந்த நிகழ்வு ஆக்ஸ்போர்ட் உலகளாவிய மற்றும் பிராந்திய கற்கைகள் பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சமகால உலகளாவிய சவால்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக முன்னணி கல்விமான்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களை ஒன்றிணைக்கும் இந்த துறையின் முதன்மை நிகழ்வாக இது அமைந்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள், கல்வியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் முன்னிலையில் உரையாற்றிய பிரதமர், இலங்கையின் அபிவிருத்தி, நல்லாட்சி மற்றும் அரசியல் ஆகியவற்றிற்கு இடையிலான தொடர்புகள் பற்றி எடுத்துரைத்ததுடன் அர்த்தமுள்ள சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை அடைய முயற்சிக்கும் நாடுகள் எதிர்கொள்ளும் யதார்த்தங்கள் குறித்தும் விரிவாக தெளிவுபடுத்தியுள்ளார். தனது விரிவுரையின் போது அபிவிருத்தி என்பதை கொள்கையில் புள்ளி விவரங்கள் மற்றும் பொருளாதார மாதிரிகளினூடாக மாத்திரம் புரிந்து கொள்ள இயலாது என்றும் அது மக்களின் அன்றாட வாழ்வியல் அனுபவங்களின் ஊடாகவே நோக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியிருந்தார். குறிப்பாக பொருளாதார நெருக்கடிகள், நிறுவன ரீதியான சவால்கள் மற்றும் நீண்டகால சமத்துவமின்மைகளில் இருந்து மீண்டும் வரும் வெளிநாடுகளில் வரும் கொள்கைகளுடன் நடைமுறை யதார்த்தங்களை சமநிலைப்படுத்துவது அரசாங்கங்களுக்கு அவசியமான ஒன்றாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் பெண்களின் அரசியல் பங்களிப்பு மற்றும் பிரதிநிதித்துவம் குறித்து விரிவாக தெளிவுபடுத்திய பிரதமர், அடிமட்ட அரசியல் இயக்கங்கள் மற்றும் தலைமைத்துவ பணிகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதை குறிப்பிட்டிருந்தார். பெண்களுக்கு அதிக அரசியல் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மற்றும் ஆழமாக வேரூன்றிய சமூக அரசியல் கட்டமைப்புகளை மாற்றியமைப்பதில் தொடரும் சவால்கள் குறித்தும் அவர் இதன்போது தெளிவுபடுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்ந்து முன்னோக்கி நகர்த்து வரும் நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு அதன் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மீளாய்வுகளை எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்க உள்ளது. இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் இவான் பபர்ஜியோவா தெரிவிக்கையில், கடந்த ஆண்டுகளில் இலங்கை ஸ்திரமான பொருளாதார நிலைமையை மீட்டெடுப்பதிலும் கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் நம்பிக்கையை வலுப்படுத்துவதிலும் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த முயற்சிகள் பொதுமக்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுடன் பொருளாதாரத்தை மிகவும் உறுதியான அடித்தளத்தில் நிலைநிறுத்த உதவியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சவாலான வெளிப்புற சூழலில் உள்ள பல பொருளாதாரங்களைப் போலவே சமீபத்திய உலகளாவிய முன்னேற்றங்களும் புதிய அழுத்தங்களை கொண்டு வந்துள்ளன. இவ்வாறான அதிர்ச்சிகளை கையாளும் ஒருபோதும் எளிதானவை அல்ல. ஆனால் இலங்கையின் இன்றைய கொள்கை கட்டமைப்பு கடந்த காலத்தை விட கணிசமாக வலுவாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலைத்தன்மையான கொள்கை வழிமுறையை பேணுவதும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பொருளாதாரம் சீரமைக்க தொடர்ந்து அனுமதிப்பதும் இதுவரை அடைந்துள்ள நன்மைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு முக்கிய காரணியாக இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடன் மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரல் முன்னோக்கி நகரும் வேளையில் இலங்கை அதிகாரிகளுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றுவதை நாங்கள் எதிர்நோக்குவதாக
என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளை எதிர்வரும் ஜூன் மாதம் 25ஆம் திகதி வழக்கிடப்படும் என நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. குறித்த கட்டளை நேற்றைய தினம் வழங்கப்படும் என கடந்த 11ஆம் திகதி மன்ற திகதியிட்டிருந்த நிலையில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கட்டளை ஜூன் மாதம் 25ஆம் திகதி வழங்கப்படும் என மன்று திகதியிட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வெளிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகின்றது. குறித்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடன் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் திகதி வீதி அளவீடு செய்யப்பட்டது. அதனை அடுத்து குறித்த வீதியை மறைத்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் பிரதேச சபை வேலியை அகற்றும் செலவீதனத்தை விகாராதிபதி பிரதேச சபைக்கு வழங்க வேண்டும் என தவிசாளர் கடிதம் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தார். அதனை அடுத்து பிரதேச சபை விகாரை வேலியை அடாத்தாக அகற்ற முற்படுவதாக பலாலி போலீசாருக்கு விகாராதிபதி முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி போலீசார் அழைத்து வேலியை அகற்றினால் இனங்களுக்கு இடையில் பிரச்சினைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும். எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என அச்சுறுத்தும் தொனியில் கூறியுள்ளனர். இதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை விகாராதிபதியை அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என உறுதியாக கூறியிருந்தார். இந்த நிலையில் வடக்கு பிரதேச சபை வீதியை மீட்கும் பணியை கைவிட வேண்டும் என்றும் அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு வழங்க வேண்டும் என பலாலி போலீசார் மெல்லாகம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். குறித்த வழக்கு மீதான விசாரணையின் போது ஒருதலை பட்சமாக விசாரணை செய்ய முடியாது என கூறிய மன்று வடக்கு தவிசாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர்கள் ஆகியோரை கடந்த 11ஆம் திகதி மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்திருந்தது. அதன் பிரகாரம் தவிசாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோர் அன்றைய தினம் மன்றில் முன்னிலையான நிலையில் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் முன்னிலையாகி தமது தரப்பு வாதங்களை முன்வைத்தார். அதனை அடுத்து குறித்த வழக்கின் மீதான கட்டளை நேற்றைய தினத்திற்கு மன்று திகதியிட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் கட்டளையை எதிர்வரும் ஜூன் மாதம் 25ஆம் திகதி வழங்குவதாக மன்று திகதியிட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் புல்மோட்டை ஆகிய பகுதிகளை இணைக்கும் இணைப்பு பாலத்தினை அமைப்பதற்கு 2027ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்குள் குறித்த கொக்குளாய் புல்மோட்டை இணைப்பு பாலம் அமைப்பது தொடர்பான ஆரோக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதன்போது பதில் அளித்திருந்தார். பாராளுமன்ற குழு அறையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சின் ஆலோசகர் கூட்டத்திலேயே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது. கம்பஹா மாவட்டத்தின் கிரிந்திவெல பகுதியில் 244 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று அதிகாலை 4 மணி வரையிலான காலப்பகுதியில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மழைவீழ்ச்சி மையங்களில் இருந்து கிடைக்கப்பெற்ற தரவுகளின்படி இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய கம்பஹா மாவட்டத்தின் வேயாங்கொட பகுதியில் 238 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், கொழும்பு மாவட்டத்தின் அவிசாவ பகுதியில் 230 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் இன்று காலை 6 மணிக்கு இந்த எச்சரிக்கையை பிறப்பித்துள்ளது. அதன்படி கேகாலி மாவட்டத்தின் கியாங்யோவிட்டம் மற்றும் ரத்னபுரி பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த பகுதிகளில் வாழும் மக்கள் அனர்த்தங்கள் காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சிலாபம் பொது வைத்தியசாலையின் 3 சிகிச்சை அறைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக அந்த சிகிச்சை அறைகளில் இருந்த நோயாளிகளை வேறு சிகிச்சை அறைகளுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தினேஷ் கொக்கல தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்றிரவு முதல் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக புத்தளம் பகுதியின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் சில வீதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புத்தளம் மாதம்பை கல்கிட்டியா வீதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையால் அவ்வீதியின் போக்குவரத்து முழுமையாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இதன் காரணமாக அந்த வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு மாதம்பை போலீசார் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் பெலாலி வீதி திருநெல்வேலியில் அமைந்துள்ள அம்மாச்சி உணவகம் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வருவதாக திருநெல்வேலி பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவனின் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவன் தலைமையிலான குழுவினரால் அம்மாச்சி உணவகம் பரிசோதிக்கப்பட்டிருந்தது. இதன்போது பொது சுகாதார பரிசோதகரால் ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை மீறி சுகாதார சீர்கேட்டுடன் உணவகம் இயங்கி வருகின்றமை அவதானிக்கப்பட்டது. இதனை அடுத்து பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவகனால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி உணவகத்தின் குறைபாடுகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் வரை உணவகம் நேற்று முதல் மூடப்பட்டுள்ளது. அத்துடன் அம்மாச்சி உணவக உணவு கையாள்வோருக்கான விழிப்புணர்வு செயற்பாடும் நேற்றைய தினம் பொது சுகாதார பரிசோதகர் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் மோசமான காலநிலை காரணமாக கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த பல விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டுள்ளன. கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த சுமார் 6 விமானங்களை இவ்வாறு மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது பெய்து வரும் பலத்த மழையினால் கட்டநாயக்க விமான நிலையத்தில் இருந்து குறித்த விமானங்களை தரையிறக்க முடியாத நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஈரானில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எந்த நாட்டிற்கும் அனுப்பக்கூடாது என அந்த நாட்டின் உச்சத்தலைவர் முஜ்தபா ஹமேனி நேரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமானால் ஈரான் தனது யுரேனியத்தை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு நிபந்தனை விடுத்திருந்தது. இருப்பினும் 1 கிராம் யுரேனியமும் வெளிநாடு செல்லாது என்ற ஈரானின் புதிய நிலைப்பாடு இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணிக்கு நேரடி சவாலாக மாறியுள்ளது. இது நடுவராக செயல்பட்ட பாகிஸ்தானுக்கும் அதிர்ச்சியை தந்துள்ளது. இதனை அடுத்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்த நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் பரலுக்கு $100 தாண்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் பாகிஸ்தான் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் அமெரிக்காவின் திட்டத்தை ஆய்வு செய்து வருவதாக ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் முஜ்தபா ஹமேனியின் இந்த உத்தரவு வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.